ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏதோ பண்ணுவேன்ட்டேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி தாங்க இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சும் சரி, ஜிடியும் சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து பண்ணதுக்கு அவங்களுக்கு சரியான ரிவீட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த சீசனோட ஃபைனல் மேட்ச்ல ஆர்சிபி ஜிடியை ஈஸியா ஜெயிச்சுட்டு செகண்ட் டைமா ஐபிஎல் டிராஃபியை வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் பண்ண ஜிடி வழக்கம் போல டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனோன்னு மிடில் ஆர்டர்ல ஆள் அடிக்கிறதுக்கு இல்லாமே ஆயிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் 50 ரன் அடிச்சாரு, அதுவும் 37 பாலுக்கு. மத்தபடி யாருமே பெருசா அடிக்கல, வெறும் 155 ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஜிடி. நேற்றைய வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், ஆர்சிபிக்கு 60% வாய்ப்பு இருக்கு, ஜிடிக்கு வெறும் 40% தான் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்க இடையில இருக்க மிடில் ஆர்டர் சரியில்லை அப்படின்றது. அதுதான் இன்னைக்கு நடந்த மேட்ச்லயும் நடந்திருக்கு. டாப் ஆர்டர் போச்சு, மிடில் ஆர்டர் மொத்தமா அவங்களால ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஆளே இல்ல, அவங்களுக்கு பெரிய ஹிட்டர்ஸும் இல்ல. ஆர்சிபிக்கு இருக்க பேட்டிங் லைனப்க்கு இது ஒரு ஸ்கோரே இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கடந்த 2 வருஷமா ஆர்சிபி பயங்கரமான ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்போட இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு கிங் கோலி வழக்கம் போல ரன் மிஷின் நின்னு சேசிங்க முடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த மனுஷன இருந்த தவத்துக்கு கிடைச்ச பலனா இருக்கட்டும்னு நினைச்சுக்கோங்க. 2 வருஷம் தொடர்ந்து ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்க. இது ஆர்சிபி எரான்னு முன்னாடி இருக்க வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் நல்லா கொண்டாடுங்க, உங்க எரா தான் இது. உண்மையிலே கிங் கோலி விளையாடும் போது பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அந்த மனுஷன் மட்டும் அசால்ட்டா நின்று 75 ரன் அடிச்சு இந்த மேட்சை நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஆர்சிபி இந்த வருஷம் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.